ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். எனக்கு எப்போவுமே சுடிதார் போட்டு வெளில போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கோல்ட் தேவராஜ் சாரை பார்த்தோம். அங்கே அவரும் சேர்ந்து கந்தசஷ்டி பாடினாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. முடிச்சுட்டு வர்றப்போ பீட்சா கேட்டால், ஸோ அவளுக்கு பீட்சா வாங்கி கொடுத்துட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே அவளுக்கு வந்து ஹாப்பி அண்ட் சேட் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஏன்னா ஸ்கூல் 3 days தான் இருக்குது அண்ட் ஃபைனல் டே ஃபேர்வெல். எஸ்பெஷலி கிட்ஸிலேருந்து அவள் வேறு ஸ்கூல் போகிறா. இத்தனை நாள் சொல்லிகிட்டே தான் இருந்தா, பட் லிட்ரலி இப்போது அதுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தா. ஒரு சைடு வந்து அவளுக்கு நல்லாவே தெரியுது நம்ம வேறு ஸ்கூல் போய் அடுத்தடுத்த கிரேட் போகிறதுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது புரியுது. பட் ஃபைனல் ஃபேர்வெல் டேவும் வந்துடுச்சு. இன்றைக்கி ஃபேர்வெல் பார்ட்டிக்காக போயிருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி கிட்ஸில தான் விவரம் தெரிஞ்சு கிட்ஸி வந்தப்புறமா வந்து he has totally changed. ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் அண்ட் ஒப்பீனியன் கேட்ட பிறகு மேம் ராஜேஸ்வரி மேம் வந்து அவங்களோட ஸ்பீச் கொடுத்தாங்க. இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூல் இப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை. ஃபர்தர் அகாடமிக் அண்ட் வேறு ஸ்கூல்ஸ் போகிறதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் அண்ட் ஃபர்தர் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து என்ன வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிரேட் போகிறப்போ பசங்களை வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும், அவங்க மேலே எப்படி ப்ரெஷர் போடக்கூடாது, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது எப்படி, அந்த மாதிரியான சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எங்களோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தேவைப்படுது, பசங்களை மென்டலி அண்டு ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர் ஆஃப்டர் குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்களோட ஃபோனிக்ஸ், ஆக்சுவலி மேம் தான் ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த ஸ்கூல்லேயே. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படி போகிறது அப்படின்றத லைவாக காமிச்சாங்க. சின்ஸ் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு மெட்ரிக் சிலபஸ் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தாலும் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. குழந்தைங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமெல்லாம் பார்க்குறப்போ அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லை தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அசஸ் பண்ண முடியறதில்ல. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அஸ் அவங்க வந்து அதை நரேட் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோனிக்ஸ் நம்ம ஏன் போடுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சுது. ஸோ ஃபோனிக்ஸ் வந்து பசங்களோட ரீடிங் எபிலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 100% உண்மைதாங்க. அண்ட் தேர் ஆஃப்டர் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன ஐடென்டிட்டி இருக்குது, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, அதை வந்து அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரியான டேக்லைன் கொடுத்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு பார்த்திங்கன்னா 3வது ஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைகிட்ட இருக்க நெகட்டிவை என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பேரண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா ஷைன் ஆகும். வேறு டீச்சர்ஸ் வந்து தான் குழந்தைகிட்ட, அதாவது தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே அசஸ் பண்ணி நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்ற வழியை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. அதனால தான் குருவுக்கு எப்போவுமே 3வது ஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவாலிட்டியை கண்டுபிடிச்சி அந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு டேக்லைன் கொடுத்து செய்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து எல்லா டீச்சர்ஸும் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு ஐடென்டிட்டியோட தன்னோட ப்ரொஃபஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கிறது ஒரு சில டீச்சர்ஸ் தான். அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். எனக்கு இந்த கிட்ஸியில் பிடிச்சதே அதுதான். ஒவ்வொரு குழந்தையும் நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆஃப்டர் கேக் கட்டிங் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன கிஃப்ட் வேணும்னு அவங்க நினச்சாங்களோ அதை ஒவ்வொருத்தராக பர்சனலைஸ் பண்ணி அந்தந்த கிஃப்டை கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க. தென் அவங்க விருப்பப்படுற மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வச்சு அண்ட் ஃபைனலி ஒவ்வொருத்தரோட கண்கள் மட்டும் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் குழந்தைங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோட்ஸ் எழுத சொன்னாங்க. ஸோ நான் சைந்தவிக்கு என்ன எழுதினேன் அப்படின்னா, அவள் எப்போவுமே என்னை தாண்டி யோசிப்பா. ஸோ அதை தான் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க முஸ்தஃபா டான்ஸ் ஆடிட்டு
அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணுறாங்க. பட் நான் அடுத்த லெவல், அடுத்த கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் வேறு ஸ்கூல் போய் தான் ஆகணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெளிவாக மெச்சோர்டாக புரிஞ்சிருந்தது, புரிய வச்சுருந்தாங்க. தேர் ஆஃப்டர் சைந்தவியோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஆஷ்லின் ஜாரா தான். ஸோ 2 பேரையும் ஐபேக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆஷ்லின் அம்மா ட்ரீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்ப்போங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் போவாங்களா இல்லை வேறு ஸ்கூல் போவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி டே, இந்த குழந்தைங்களோட டே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. அவங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க ராஜேஸ்வரி மேம், பூங்குழலி மேம், அதுக்கப்புறம் ரீட்டா மேம், அப்புறம் ரேகா மிஸ், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அங்கே சேஃப், செக்யூர்ட் அண்ட் டிசிப்ளின் அண்ட் அகாடமிக் வைஸும் நல்லாவே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இவங்க என்னோட குழந்தைக்கு செய்து கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸி, சந்திரபிரபு காலனி, டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க.